வணக்கம் மக்களே, இது உங்கள் மக்கள் பார்வை. மே 13, 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடி எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஆடம்பூர் இந்தியன் ஏர்போர்ஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் செய்தார். இது சாதாரண பயணம் இல்லை, பல அரசியல் மற்றும் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சந்தர்ப்பம் இது. சமீபத்தில் பாகிஸ்தான் ஒரு தவறான பேச்சை பரப்பியது. ஆடம்பூர் பேஸில் உள்ள இந்தியாவின் S-400 மிசைல் சிஸ்டம் அழிக்கப்பட்டு விட்டது என்ற முட்டாள்தனமான குற்றச்சாட்டு. இதற்கு நேரடி பதிலாக பிரதமர் மோடி அந்த இன்டாக்ட் ஆயிருக்கும் S-400 முன்னிலையில் நின்று புகைப்படம் எடுத்தார். பக்கத்தில் MiG-29 ஃபைட்டர் ஜெட்டையும் நம்மால் காண முடிந்தது. இது பாகிஸ்தான் பரப்பிய மிஸ் இன்ஃபர்மேஷனுக்கு நேரடியான ப்ரூஃப். அதன் பின்பு மோடி இந்திய விமானப்படை வீரர்களை நேரில் சந்தித்து நன்றி கூறினார். அவர் கூறிய வார்த்தைகள், நீங்கள் எழுதியது வரலாறு, ஒவ்வொரு இந்தியனும் உங்களை பற்றி பெருமைப்படுகிறார்கள் என்றது. இதனால் வீரர்களின் மன உற்சாகம் பல மடங்கு உயர்ந்தது. இந்த வருகையின் முக்கியமான பாகம் ஆபரேஷன் சிந்தூர். ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலாக இந்த பணி நடைபெற்றது. இந்த ஆபரேஷனில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டனர். பிரதமர் இதை பற்றி உரையாக கூறும்போது மிகுந்த உறுதியுடன் கூறினார், நாங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து தாக்குவோம், ஓடவோ மறைவதற்கோ வாய்ப்பு தர மாட்டோம். இந்த ஆடம்பூர் பேஸ் பாகிஸ்தான் எல்லைக்கு மிக அருகில் இருப்பதால் இந்திய ராணுவத்தின் முக்கிய இடங்களில் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இங்கு S-400 போன்ற அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் இருக்கின்றன என்பது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரென்த். இந்த விஜயம் இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் செய்யும் ஒரு கிளியர் மெசேஜ் மட்டுமல்ல, நம் வீரர்களின் நம்பிக்கைக்கும் ஒரு பூஸ்ட். இது போன்ற உண்மையான செய்திகளை துல்லியமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதுதான் மக்கள் பார்வையின் நோக்கம். இதே போல் ரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் செய்ய மறந்துடாதீங்க.